ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கௌஷ். நாம் கடைசியாக பெரிய வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. லாங் கேப்புக்கு அப்புறம் நான் இன்றைக்கி நம்மளோட சேனலோட நேமுக்கு ஏற்ற மாதிரியே வீடியோ போட போகிறோன்னு நினைக்கிறேன். நான் மினியேச்சர் ஷேர் பண்ணப்போ அதோட கமெண்ட்ஸில் மோஸ்ட்லி கேட்டது ஸ்கூல் சப்ளைஸ் தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாம் மினியேச்சர் ஸ்கூல் சப்ளைஸ் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நாம் கலர் பென்சில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் டூத் பிக்ஸ் எடுத்துட்டேன். அதை நீங்கள் எவ்வளோ பெரிய கலர் பென்சில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டூத் பிக்லேயும் ஒவ்வொரு கலர் அடித்து விட்டுக்கணும். இதுக்கு நான் ப்ரஷ் பென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கெட்ச் பென்ஸ், பெயிண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கலர் பென்சில்ஸ் ரெடி. பார்க்க ரியலாக இருந்தாலும் இதில் நம்ம கலர் அடிக்க முடியாது. அப்போ தான் எனக்கு இன்னொரு ஐடியா வந்தது. ஸோ ஆல்ரெடி ஷார்ப்பாக இருக்கிற பென்சில் சீவி அதோட மொக்கை மட்டும் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ரீஃபில் இருக்கிற காலி டியூபை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே நம்மளோட இந்த மொக்கை உள்ளே போடணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பென்சிலில் நம்மளுக்கு தேவையான மாதிரி கலர் பண்ணிக்கணும். இதே மாதிரி பால் பாயிண்ட் பென்னுக்கும் சேம் ப்ராசஸ் தான். நம்ம ரீஃபில்லில் நிப்போட கட் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம மினி பென்சில் ரெடி. இதில் நம்ம எழுதவும் முடியும். நெக்ஸ்ட் கிராஃப்ட்டுக்கு மினி ஸ்கேல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிறேன். கார்ட்போர்ட் கூட எடுத்துக்கலாம். அதை குட்டியாக நான் கட் பண்ணிவிட்டு நம்ம ரியல் ஸ்கேலை வச்சு நான் மெஷர்மெண்ட் போட்டு விட்டுக்கிட்டேன். நம்ம ரேண்டமாக கூட மெஷர்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இதுவரையில் செஞ்சதுலேயே குட்டியான நோட்புக்னால் அது இதாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த கவருக்கு ஏற்ற சைஸில் நம்ம பேப்பர்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சைடில் மட்டும் க்ளூவை வச்சு நல்லா அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் செக்யூர் பண்ணுறதுக்காக. அது காயிற வரையில் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மடக்கி வச்சோம் பார்த்திங்களா, அந்த சென்டர் பார்ட்டில் இதை ஒட்டிடணும். ஃபைனலாக நம்மளோட நோட்புக்கோட கவரில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை வரைஞ்சிட்டோன்னா அவ்வளோதான், செம க்யூட்டான மினி நோட்புக் ரெடி. அடுத்து நான் மினி இரேசர் செய்ய போகிறேன். அதுக்கு ரியல் இரேசரையே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருவோம். அதை ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கவருக்காக நீங்கள் ஏதாவது பேப்பர்ஸ், கலர் பேப்பர்ஸை ஒட்டுறனா ஒட்டிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நம்ம ரியல் இரேசர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஃப்கோர்ஸ் இந்த மினி இரேசரும் ஒர்க் ஆகத்தான் போகுது. அவ்வளோதான், தடா. இவ்வளோ ஸ்டேஷ்னரி ஐட்டம் பண்ணிட்டோம். அதை போடுறதுக்கு ஒரு கேஸ் வேணும்ல, அதுக்காக ஃபோம் ஷீட் எடுத்து இதுக்குள்ளே பெரிய பொருள் எதுவோ அதை வச்சு நான் ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கம்பார்ட்மெண்ட்ஸுக்காக இன்னொரு ஃபோம் ஷீட் எடுத்து கட் பண்ணி 3 சைட்ஸ் மட்டும் ஒட்டி கீழே விட்டுச்சேன். அப்புறம் இன்னொன்று குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். நம்ம ஸ்டேஷ்னரிஸை இதை அடுக்கி வைப்போம். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் நூலை இதில் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். நம்ம மினி பென்சில் கேஸ் ரெடி. ஃபைனலாக டிக்டாக் பாக்ஸை யூஸ் பண்ணி பேக் செய்ய போகிறோம். இதுக்கு டாப் தேவையில்லை, வேறு கிராஃப்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். டப்பாவை சுற்றியும் ஃபர்ஸ்ட்டு ஃபோம் ஷீட்டை நான் டிசைனோட யூஸ் பண்ணியிருக்கேன். டிசைன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக இன்னொரு ஃபோம் ஷீட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கிட்டேன். அதில் வேல்க்ரோ அட்டாச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பேக் ஹேங் பண்ணுறது, நம்ம கையில் மாட்டுறது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், தடா. இதுக்குள்ளே நம்ம எல்லா ஐட்டத்தையும் உள்ளே வச்சு ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் உங்களுக்கு எந்த ஐட்டம் இருக்குல்லையே ரொம்ப பிடிச்சதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.